தூங்குறது உடைய இது அசைவுகள் எல்லாமே இதில் நமக்கு வீடியோவாக வந்துடும். ப்ளஸ் அவங்களுடைய மூளையுடைய செயல்பாடுகளில் அவங்களுடைய ஆக்சிஜன் லெவலில் ப்ரெஷர் பிபி எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இது கண்டினியூஸாக 8 மணி நேரம் வந்து ஒரு முழு தூக்கத்துக்கான அளவை கணக்கிட்டு எவ்வளோ நேரம் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாங்க, எவ்வளோ நேரம் வந்து அவங்களுக்கு மூச்சு அடைச்சது, சுவாச பிரச்சனை எப்போ இருந்தது. இதில் 24 வகை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் குரட்டையை கண்டறிய 35 லட்சம் மதிப்பில் புதிய ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவின் கீழ் உறக்கத்தின் போது குரட்டையால் ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டது. இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இது பற்றி மருத்துவர் ஸ்டாலின் கூறுகையில் 35 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் போது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை சிறப்பாக அளிக்க முடியும். மேலும் உறக்கத்தின் போது ஏற்படும் மூச்சடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அதனால் நுரையீரல், இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குரட்டை பிரச்சனை உள்ளவர்கள் ஆய்வகத்தில் இலவசமாக சோதனை செய்து காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி அரசு சார்பாக 35 லட்சம் மதிப்புள்ள குரட்டைக்கான ஆய்வகம் வந்து புதுசாக தொடங்கி இருக்கிறோம். இந்த ஆய்வகம் வந்து ஒரு மனிதனுக்கு குரட்டை இருந்தால் அவனை அந்த தூக்கத்தை வந்து அது தொந்தரவு பண்ணும். தூக்கத்தை மட்டும் தொந்தரவு பண்ணாது, அதனால அவனுக்கு நிறைய பின்விளைவுகள்லாம் வரும். இந்த ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறதுனால மூளையிலையும் இருதயம், லங்ஸு, ஸோ எல்லா இடத்துக்குமே இதனால பாதிப்பு வரும். வெறுமனே வந்து குரட்டைங்கிறது வெறும் மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஹோல் பாடியுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்டிவிட்டி, அடுத்த நாள் வந்து அவங்களுடைய வேலையையும் அது வந்து கம்மி பண்ணும். ஸோ வேலையில் வந்து தூக்கம் வர்றது, சோர்வாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, இது எல்லாமே இந்த குரட்டையுடைய சைடு எஃபெக்ட். ஸோ இந்த ஆய்வகம் குரட்டை அதுவுடைய வகைகள் எந்த லெவலில் இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ப்ரிலிமினரியாக பண்ணட்டு பாலிசாம்னோகிராஃபின்ட்டு இதில் ஒரு 18 வகையான பேராமீட்டர்ஸ் இருக்குது. அவங்க உடம்புல இருக்கிறவங்க ஆக்சிஜன் தூங்கும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல், அவங்களுடைய கண் அசைவு, அவங்க தூக்கக்கூடிய லெவல் எந்த லெவல், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறாங்களா இல்லை ஆழ்ந்த தூக்கத்துக்கே போகாமல் இருக்காங்களா, ஸோ அது மாதிரி பல வகையாக வந்து உடம்புல இருக்கிற அசைவுகள் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் ஜிஹெச்சில் இது பண்ணியிருக்கோம். இந்த பரிசோதனைகள் இலவசமாக அரசாங்கம் மூலயமா செய்கிறோம். இஎன்டி ஓபிடி, காது மூக்கு தொண்டை ஓபிடியில் வந்து அவங்க பதிஞ்சு அவங்களுக்கு ப்ரிலிமினரியாக சில டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு டேட் கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலயமா அவங்களுடைய லெவல் ஆஃப் இது ஓஎஸ்ஏன்னுவாங்க, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, வெறுமனே கொரட்டை ஸ்னோரிங், இது வந்து அதுக்கு அடுத்த லெவல் அவங்க உடம்பை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத வந்து கிரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின் வச்சு சிபேப்ன்ற மெஷின் மூலயமா சப்போர்ட் மட்டும் கொடுக்கறதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகைகளை இது கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கான ஆப்ரேஷனும் ஆல்ரெடி நம்ம ஜிஹெச்சில் பண்ணிட்டு இருக்கோம். குரட்டை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் மூக்கு தொண்டையில் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து அட்மிஷன் ஆகிட்டு இரவு வந்து இந்த ரூமில் வந்து அவங்களுக்கு ஏசியோட கம்ஃபர்டபுளான தூக்கம் வர்றதுக்கான என்விரான்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ அவங்க நார்மலாக தூங்குற என்விரான்மெண்ட்டில் அவங்க தூங்கும்போது எந்த அளவுக்கு இந்த குரட்டை அவங்க தூக்கத்தையும் உடம்பையும் பாதிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆய்வகமே. டாக்டர் ஸ்டாலின், சிவகுருநாதன், ஹெச்ஓடி இஎன்டி, டாக்டர் சிவசங்கர், யூனிட் சீஃப் இஎன்டி டிபார்ட்மெண்ட்.